போன வீடியோவில் கோகோபீட் வந்து தேங்காய் நாரை வந்து எடுத்து கோகோபீட்னு வச்சுக்கலாம். ஏன்னா கோகோனட் நாரில் வந்து தானே தயாரிக்கிறோம். அது கட் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்போ வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து உள்ளே நல்லா அமுத்தி விட்றேன். ஏன்னா அப்போ தான் தண்ணியில் வந்து உள்ளே போகும் தூள்லாம். ஓகேவா? பார்ட் 1 போட்டுருவேன். இது பார்ட் 2. இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும். நல்லா கோகோபீட் வந்து வரதுக்கு. இது இயற்கை முறையில் நம்மளே செய்யலாம். ஒன்றும் இல்லை, தேங்காய் நார் தான் இது. இது 10-15 நாள் ஆகும். ஓகேங்களா? நான் ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி தேங்காய் நாரை நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு தான் வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? தண்ணியில் நல்லா உள்ள அழுத்தணும். ஆனால் உள்ள போயிட்டே இருக்கும். நான் அழுத்த விட முடியல. ஏன்னா நான் நிறையா வச்சிருக்கேன். இது சும்மா சின்ன கப்பு தான். அந்த கப்பில் தான் கோகோபீட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் புதுசாக தான் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க கழிச்சு மறுபடியும் வீடியோ போடுவேன். எப்படி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே வச்சிருக்கிற பிளான்ட்டுலாம் நான் பிளான்ட் காமிக்க பாருங்கள். தேங்காய், தக்காளி, இந்த செடி, மிளகா செடி, கத்திரி செடி, இது எல்லாத்துக்குமே கோகோபீட் வந்து யூஸ் பண்ணோம். டீச்சர் தண்ணி நிறைய ஊற்றிச்சிருந்தேன். அப்படியே தீச்சு ஒரு 10 நாள் ஆகட்டும். ஓகேவா? இது மாதிரி நீங்களும் வந்து தயாரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயற்கை முறையிலே தயாரிக்கலாம், செயற்கை முறையில் தயாரிக்கலாம். இயற்கை முறையில் தயாரிச்சலாம். நமக்கு தேவையான கோகோபீட் வந்து நம்ம தயாரிச்சலாம் வீட்டிலே. ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த